ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அழகான 2 வருடம், அதாவது 2 வருஷம் ஆன ஒரு புதிய வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, நாகர்கோயிலோட மையப்பகுதி, அதாவது பார்த்திங்கன்னா நாகர்கோயிலோட மையப்பகுதி கிருஷ்ணன் கோயிலும்பாங்க. இந்த கிருஷ்ணன் கோயிலில் உள்ள ஒரு தெருவில் தான் இந்த வீடு இருக்குது. பாருங்கள், தெரு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு தார் ரோடு தான். தார் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடி தார் ரோடு. இந்த 20 அடி தார் ரோட்டில் தான் அமைஞ்ச ஒரு கம்பீரமான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 மாடி வீடு, அதாவது 3 மாடி வீடு, கீழே மேலே அதுக்கு மேலே அப்படின்ட்டு 3 மாடியில் இந்த வீடை அமைச்சிருக்காங்க. வீடை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காருன்னா சின்ன காரை விடலாம். மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காருமே உங்களுக்கு ஸ்ட்ரீட்டில் தான் விட்றாங்க. ஏன்னா ஸ்ட்ரீட்டு இது வந்து பெரிய ஸ்ட்ரீட்னால வந்து கார் எல்லாம் வெளியே தான் விட்றாங்க. ஸோ வந்து கார் விடுறதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீடை பார்த்தீங்கன்னா கட்டி 2 வருஷம் தான் ஆகுது. நல்ல சூப்பரான வீடு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இந்த மாதிரிப்பட்ட வீட்டிலலாம் டைனிங் ஹால் கொடுக்க மாட்டாங்க. இங்கே டைனிங் ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, 3 பெட்ரூம், 3 BHK. அப்படிப்பட்ட ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹாலை பார்த்தீங்க. ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது டைனிங் ஹாலில் உங்களுக்கு ஃபுல் செட்டிங்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் தான். எல்லாமே கம்ப்ளீட்டடு. இந்த வீடை பார்த்தீங்கன்னா ஓன் பர்பஸ், அதாவது சொந்தமாக அவங்களுக்காக கட்டப்பட்ட வீடு. நல்ல ஸ்ட்ராங்காக உறுதியான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹாலு தாண்டி வந்தாச்சுன்னா டைனிங் ஹால், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லேருந்து வெளியே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம். பாருங்கள், சிட்டிக்கு மத்தியில் கிருஷ்ணன் கோயிலில் நம்ம ஒரு அழகான வீடை இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து வெளியே நீங்கள் வந்தீங்கன்னா ஒர்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஏரியா நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க, பரிமாறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா கீழேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஹால் வருது, ஒரு டைனிங் ஹால் வருது, ஒரு கிச்சன் வருது, அண்ட் ஒரு பெட்ரூம் வருது அப்படின்னு எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்லேயுமே உங்களுக்கு கபோர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. தற்சமயத்தில் ஆள் இருக்கிறதுனால இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் காட்டியிருக்கோம். எல்லாம் மேக்ஸிமம் காட்டியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க கீழே. இப்போ நம்ம வந்து மேலே ஏறி வந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பாருங்கள், பெரிய பெட்ரூம் 10க்கு 16 அப்படிங்கிற முறையில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பால்கனி மாதிரி பார்க்குறீங்க. பாருங்கள், இந்த ரோடு அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 அடி ரோடு. ஸோ எந்த ஒரு பஸ் ரூட்டு கிடையாது. ஸோ ஸ்ட்ரீட் ரோடு தான். எல்லா வசதிகளும் நிரம்பி தான் வந்துருக்கு. பாருங்கள், இது வந்துட்டு செகண்ட் பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் உங்களுக்கு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்க. பெட்ரூம் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. உங்களுக்கு தாராளமாக பரிமாற மாதிரி தான் இருக்குது. அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கபோர்ட்ஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சிட்டி மத்தியில் இந்த வீடு வந்திருக்குது. இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு சின்ன ஒரு கிச்சனை அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இது 3வது பெட்ரூம்னால எல்லாம் பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே உள்ளவங்க, அதாவது ஒரு குடும்பத்தில் வந்துட்டு வயசானவங்க கீழே, மேலே பெரியவங்க அதாவது சின்னவங்க இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஓன் பர்பஸ், சொந்தமாக அவங்க போட்ட வீடு. நல்ல உறுதியாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வீடை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். மேலே நீங்கள் டாப்பில் வந்தாச்சுன்னா ஒரு பெட்ரூம் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணிடலாம். 3வது மாடி. ஸோ வெளியே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு புறா வளர்க்குறாங்க, நாய் வளர்க்குறாங்க, அண்டு கோழி வளர்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சிட்டிக்கு மத்தியில் அமைஞ்ச இந்த 3 மாடி வீடுக்கு அவங்க கேட்குற ரேட் என்னென்னா 80 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஃபுல்லாக குடியிருப்பு. அதை பாருங்கள், ஃபுல்லாகவே கிருஷ்ணன் மெயின் குடியிருப்புக்கு மத்தியில் தான் இது வந்திருக்குது. இவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா 80 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேணால் முன்ன பின்ன பேசிக்கலாம் அப்படின்றாங்க. பாருங்கள், அப்படி நாகர்கோயில் கிருஷ்ணன் கோயில் மத்தியில் அமைஞ்ச இந்த அழகான 2 வருஷம் ஆன இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.